அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 25ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதை பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். தமிழில் சொன்னால் தகவல், அது இன்றைய தகவல். ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ சின்ன வீடியோ தான், வாங்க ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது இந்தியன் ரினியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் 119 ரூபா கேன் பேஸ் 60 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் வந்து 6% கிட்ட இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து 2 ஏப்ரல் 2026. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. IRDA IRDA. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 14,086 ரூபா கேன் பேஸ் 86 ரூபா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 6% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து 2 ஏப்ரல் 2026. செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனின்னு நினைக்கிறேன். சனோஃபி இந்தியா லிமிடெட் கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா 3,318 ரூபா கேன் பேஸ் 48 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிவிடெண்டில் 1% வருது. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 22 ஏப்ரல் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். ஆவ்ரோ இந்தியா லிமிடெட் 120 ரூபா கேன் பேஸ் 1/10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸிலி 10 இருக்கிறத 1 மாத்திராங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும் ஒரு ஷேர். அதேமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்து நம்ம பக்கத்தில் அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காத சொல்கிறாங்க. ஐசிஐசிஐ லோம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 1,770 ரூபா கேன் பேஸ் 15 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூனில் 7 ரூபாயும் அக்டோபரில் 6.50 ரூபாயும் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. HDP ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 616 ரூபா கேன் பேஸ் 15 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து NBFC போன வருடம் 2 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் 864 ரூபா கேன் பேஸ் 27 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து AMCயாக இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிவிடெண்டும் அதுக்கப்புறம் நவம்பரில் 9 ரூபாயும் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 2,328 ரூபா கேன் பேஸ் 14 மேல போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதில் இருக்காங்க. போன வருஷம் 10 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மைண்டெக் இந்தியா லிமிடெட் 166 ரூபா கேன் பேஸ் 19 மேல போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் நினைக்கிறேன். போன வருஷம் 10 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள மிஸ்டேக்காக இருக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பாஸ்க் லிமிடெட் 30,388 ரூபா கேன் பேஸ் 20 மேல போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனன்ட் போன வருஷம் 512 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பாஸ்க் லிமிடெட். நெர்லான் லிமிடெட் 500 ரூபா கேன் பேஸ் 25 மேல போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 15 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 16 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈசாப் இந்தியா லிமிடெட் கேன் பேஸ் 5,675 ரூபா கேன் பேஸ் 20 மேல போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 25 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேற்கொண்டு 2 டிவிடெண்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த காலையில் இதெல்லாம் முடிச்சுன்னா மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களே வருவேன். நன்றி, வணக்கம்.